ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரூபிக்ஸ் கியூப் 3x3 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இந்த ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் இதில் இருக்கிற மூவ்ஸ் எல்லாம் என்ன பேருன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இதில் உங்களுக்கு இதெல்லாம் என்னென்ன மூவ்ஸ்ன்னு சொல்லித்தரோம். இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எஃப். ஸோ இது எஃப். ஸோ எஃப்னா இது எஃப், இது எஃப் ப்ரைம். ஸோ கிளாக் வைஸ் வந்துச்சுன்னா எஃப், ஆன்டி கிளாக் வைஸ் வந்துச்சுன்னா எஃப் ப்ரைம். ஸோ இது பேக், ஃப்ரண்ட் பேக். ஸோ பேக்வேர்ட். இது கிளாக் வைஸ்னா பி, பி ப்ரைம்னா பேக், பி ப்ரைம் பேக்வேர்ட். ஸோ அடுத்தது இது ஆர், ரைட் சைடு. ஸோ ரைட், இது ஆர்ன்னு சொல்கிறது. இது ஆர் ப்ரைம். ஆர் ப்ரைம்னா ஆன்டி கிளாக் வைஸ் வருது, ஆர் ப்ரைம். இது எல், ஆன்டி கிளாக் வைஸ்லனா எல் ப்ரைம், கிளாக் வைஸ்னா எல். ஸோ இது அப், யூ. ஸோ இந்த பக்கம் வந்தால் யூ ப்ரைம். இது டி, இது டி ப்ரைம், டவுன். ஸோ இப்போது இந்த ஒயிட் சைடில் ஒயிட் கிராஸ் மேக் பண்ணணும். ஸோ ஒயிட் கிராஸ் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னா, ஸோ எல்லோ சைடை எடுத்துக்கோங்க. எல்லோ சைடு எடுத்துகிட்டு அதில் முதல்ல ஒயிட் கிராஸை மேக் பண்ணுங்கள். ஸோ இப்போது எங்கெல்லாம் மிடில் ஒயிட் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஒயிட் இருக்குது, ஆனால் இதில் ரெட் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணலான்னா, இதை இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த சைடுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இது இங்கே வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ இதையும் ரைட் இந்த சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா திரும்ப இப்படி வந்துடும். ஸோ அதே மாதிரியே இதுவும் இருக்குது, சால்வ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒயிட் எங்கே இருக்குது பார்க்கலாம். ஸோ அடுத்தது இங்கே இருக்குது. ஸோ இது நார்மலாக இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ ஒயிட் கிராஸ் வந்துருச்சு. இந்த ஒயிட் கிராஸ் வந்த பிறகு என்ன பார்க்கணுமுன்னா, இதில் என்ன கலர் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஆரஞ்சு இருக்குது. ஸோ இங்கேயும் இதை ஆரஞ்சுக்கு கொண்டு வரணும். ஸோ ஆரஞ்சு எந்த பக்கம் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஆரஞ்சுக்கு இப்படி கொண்டு வந்துடுங்க. ஸோ ரெண்டு ஆரஞ்சு சேர்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு பிறகு இது வந்த பிறகு இதை 2 டைம்ஸ் இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ அது இங்கே ஒயிட்டோட வந்துடும், அதே மாதிரி ஆரஞ்சும் வந்துடும். ஸோ அடுத்தது ரெட் இங்கே இருக்குது. ஸோ இதை அப்பர் லேயரை மூவ் பண்ணுறோம். அப்பர் லேயரை மூவ் பண்ணிவிட்டு திரும்ப 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரியே க்ரீனுக்கு இங்கே 2 டைம்ஸ் கொண்டு வந்துட்டிங்கன்னா க்ரீன் வந்துடும். திரும்ப 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ க்ரீன். ஸோ அடுத்தது ப்ளூ ரெட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ ப்ளூ இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி மூவ் பண்ணுங்கள். ஸோ யூ காட். இப்போது ஒயிட் கிராஸ் வந்துருச்சு. ஸோ ஒயிட் கிராஸ் வந்த பிறகு என்ன பண்ணணும்னா, ஒயிட்டை ஃபேஸ் டவுன் பண்ணுங்கள். கீழே பார்க்குற மாதிரி வச்சுட்டு நாங்கள் இந்த கார்னர்ஸை பண்ண போகிறோம். இந்த கார்னர்ஸை எப்படி பண்ணுறதுன்னா, எங்கெல்லாம் ஒயிட் இருக்கோ அதெல்லாம் மூவ் பண்ணி இங்கே கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் இது பார்ப்போம். இது ஒயிட் இங்கே இருக்குது, அதோட சேர்ந்து கலர்ஸையும் பார்க்கணும். ஸோ கலர்ஸ் ஆரஞ்ச், க்ரீன். ஸோ ஆரஞ்ச் க்ரீனுன்னா என்ன பண்ணணுன்னா, இந்த ஒயிட்டும் ஆரஞ்சு 3 ஃபேஸ் பண்ணுற இடத்துல வைக்கணும். ஸோ ஆரஞ்ச் க்ரீன். ஸோ க்ரீன் ஆரஞ்ச் இங்கே இருக்குது. ஸோ அதை இங்கே மூவ் பண்ணணும். ஸோ இப்படி மூவ் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாமே மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். க்ரீன், ஆரஞ்ச், ஒயிட். ஸோ எல்லாம் 3மே ஒரே இடத்துல மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஆர் யூ, R prime, U prime.
ஸோ சேர்ந்துடுச்சுன்னா விட்டுடலாம், இல்லைன்னா திரும்ப திரும்ப பண்ணணும். ஸோ இப்படி சேரும்போதும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து வந்துருச்சு, ஆனால் இங்கே வந்து ப்ளூ கலர் இருக்குது, க்ரீன் தான் எனக்கு வேணும். ஸோ நாங்கள் திரும்பவும் அதை ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆரஞ்ச் க்ரீன் இன்னும் வரலை. ஸோ திரும்பவும் அதை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து க்ரீன் வந்துடுச்சு. ஸோ இந்த க்ரீன் தான் இங்கே 3லையும் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ அடுத்தது எங்கே இருக்குது? ப்ளூ அண்ட் ஆரஞ்ச். ஸோ ப்ளூ அண்ட் ஆரஞ்சுன்னா இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் இங்கே மூவ் பண்ணணும். இங்கே மூவ் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரியே செய்யுங்க. ஸோ இங்கே வந்து ஆரஞ்சு வர வரைக்கும் செய்யுங்க. அதே மாதிரி இங்கே ஒயிட் வர வரைக்கும் செய்யுங்க. ஸோ இப்போ இங்கே ஒயிட் 2 வந்துடுச்சு, இங்கே ஆரஞ்சும் வந்துடுச்சு. ஸோ இந்த டீ ஷேப் எல்லா பக்கமும் வரணும். ஸோ அடுத்தது வந்து ரெட் அண்ட் க்ரீன். ஸோ ரெட் க்ரீன். ஸோ இந்த இடத்துக்கு இதை மூவ் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரியே செய்யுங்க. 1 மோர்லேயே வந்துருச்சு. அடுத்தது இங்கே இருக்குது. அடுத்தது 1 more white. 1 more white இங்கே இருக்குது. ஸோ ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ ரெட் அண்ட் ப்ளூ இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு இதை மூவ் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் டீ வந்துடும். இதில் ஒயிட் வந்து கீழே இருக்குது. கீழே இருக்கும்போது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இதே மாதிரி இந்த ஃபார்முலாவை 1 டைம் பண்ணுங்கள். பண்ணினோன்னும் அந்த ஒயிட் மேலே வந்துடும். திரும்ப அந்த கலர்ஸ் எல்லாத்துக்கும் மூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபார்முலாவை திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள். அடுத்த ஸ்டெப் என்னென்னா செகண்ட் லேயர். செகண்ட் லேயரை சால்வ் பண்ணணும். இருக்கிற எல்லா செகண்ட் லேயரும் சேம் கலரில் வரணும். ஸோ செகண்ட் லேயரை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த மிடில் லேயர்ஸில் எங்கே எல்லோ இல்லையோ அங்கே வந்து அந்த கலர்ஸை நாங்கள் சால்வ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எல்லோ இருக்குது, இங்கே இல்லை, இதில் இருக்குது, இதில் இல்லை, இதில் ஏதாவது ஒரு நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதை சால்வ் பண்ணுறோன்னா இது ஃபர்ஸ்ட் இந்த கலரை பார்க்கணும். இந்த கலர் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு இதை மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த கலர் என்னது? க்ரீன். ஸோ க்ரீன் வந்து இந்த பக்கமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா, க்ரீனை வந்து இங்கே இருக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் வைக்கணும். ஸோ இங்கே வச்சுட்டோன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு இது. ஸோ இந்த சைடுக்கு டாப் லேயரை மூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். மூவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ நாங்கள் ரெட்டு க்ரீன் தான் சால்வ் பண்ணோம். ஸோ ரெட்டு க்ரீன் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடு ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சைடு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிவிட்டு 1 டைம் தான் செய்கிறது. செஞ்சுட்டு திரும்ப இதை இப்படி லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிட்டு திரும்ப அதே இதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது எது வந்து எல்லோ இல்லையோ அதை வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆரஞ்ச் ப்ளூ இருக்குது. ஸோ ஆரஞ்ச் ப்ளூன்னா முதல்ல ப்ளூ கலரை மூவ் பண்ணணும். ஸோ ப்ளூ கலருக்கு மூவ் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தது என்ன? ஆரஞ்ச் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆரஞ்சுக்கு ஆப்போசிட் சைடு இந்த சைடில் இதை கொண்டு வரணும். ஸோ இப்படி கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ சால்வ் பண்ணுறதால இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அப்போ வந்து லெஃப்ட் சைடில் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு திரும்ப எப்படி டர்ன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வரணும். ஸோ ரெட் ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் பண்ணுறதால நம்ம ஆரஞ்ச் சைடு மூவ் பண்ணிவிட்டு திரும்ப அதே ஃபார்முலாவை திரும்ப யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த கலர் இங்கே இருக்குது. ஸோ எல்லாம் இல்லாதது இது எல்லாத்துலேயுமே இருக்குது, இதில் மட்டும்தான் இல்லை. ஸோ அந்த கலருக்கு வருவோம். ஸோ இது ப்ளூ ஆல்ரெடி இங்கே இருக்குது.
அடுத்தது ரெட்டு. ஸோ ரெட் இங்கே இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்துட்டு ரெட் அண்ட் ப்ளூவை பண்ணுவோம். ஸோ ரெட் அண்ட் ப்ளூ பக்கம் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பண்ணுவோம். அதுக்கு பிறகு இந்த ரெட்டு பக்கம் டேர்ன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பண்ணுவோம். ஸோ ஒன் டைம் ரைட்டுனா ஒன் டைம் லெஃப்ட். ஸோ இதை சால்வ் பண்ணி இப்போ எல்லாமே வந்து செகண்ட் லேயர் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா அடுத்தது எல்லோ சைடுக்கு வரணும். ஸோ சப்போஸ் இதில் வந்து எல்லாமே வந்து எல்லோவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா எந்த சைடில் சால்வ் ஆகலையோ அதில் ஒன் டைம் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டையும் திரும்ப பண்ணிட்டீங்கன்னா மேலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இப்போது இதில் வந்து எல்லா சைடுமே எல்லோ இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா நார்மலாக இங்கே சால்வ் ஆகாமல் இருக்குதுல்ல அந்த சைடில் ஃபஸ்ட்டு செய்யுங்க. அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட் செஞ்சதுக்கு பிறகு மேலே வந்து எல்லோ இல்லாமல் ஒரு இது வரும். ஸோ அதை வந்து திரும்ப நம்ம அதே மாதிரியே சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது வந்து இனி வந்து நாங்கள் எல்லோ பண்ணணும். எல்லோ வந்துன்னா எல்லோ க்ராஸ் பண்ணணும். இதில் வந்து ஆல்ரெடி எல்லோ க்ராஸே வந்துடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்லோ க்ராஸ் வரலைன்னா எப்படி செய்யணும்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இதை வந்து 9 o'clock ஷேப்பில் வச்சுக்கணும். 9 o'clock ஷேப்பில் வச்சுட்டு உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரண்ட் எஃப், அதுக்கு பிறகு அதே ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், அதுக்கப்புறம் எஃப் ப்ரைம். இப்போது அதை செஞ்ச பிறகு இப்படி ஒரு ஹரிசாண்டல் லைன் வரும். இந்த லைனை அப்படியே உங்கள்கிட்ட ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும், திருப்பக்கூடாது. அதே ஹரிசாண்டல் லைன்லேயே வச்சுட்டு அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம். ஸோ இந்த ஃபார்முலாவை க்ராஸ் வரும் வரைக்கும் செய்யுங்க. இப்போது இதில் எல்லோ க்ராஸ் வந்துருச்சு. க்ராஸ் வந்த பிறகு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். எல்லோ க்ராஸ் வந்துடுச்சு. அடுத்தது வந்து எல்லோ கார்னர்ஸை செய்வோம். அதுக்கு ஒரு எல்லோ இங்கே இருக்குது, இன்னொரு எல்லோ இங்கே இருக்குது. லெஃப்ட் கார்னரில் இருக்கிற எல்லோவை உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் யூ யூ ஆர் ப்ரைம். இப்போ வந்து ஒரு கார்னரில் மட்டும் எல்லோ வந்திருக்கு, மிச்சதெல்லாம் கலரில் இருக்குது. இந்த ஒன் கார்னர் இருக்கிறத வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் வச்சுட்டு திரும்ப அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க, இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை வந்து லெஃப்ட் கார்னரை இங்கே கொண்டு வரணும், கீழே கொண்டு வரணும். ஸோ கீழே கொண்டு வந்துட்டப்போ திரும்ப அதே ஃபார்முலாவே தான் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து எல்லோ சால்வ் ஆயிடுச்சு. ஸோ எல்லோ சால்வ் ஆனதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் என்னென்னா கார்னர்ஸ் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து ஒன் கார்னர் மட்டும்தான் மேட்ச் ஆகியிருக்கு, மிச்சதெல்லாம் மேட்ச் ஆகலை. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னா ஆர் ப்ரைம் எஃப் ஆர் ப்ரைம் B2 R F prime R prime B2 R2. ஸோ இப்போ வந்து கார்னர்ஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இந்த கார்னருக்கு இதை கொண்டு வருவோம். ஸோ இன்னும் மேட்ச் வரலை. ஸோ ஒன் மோர் டைம் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம்.
இப்போது கார்னர்ஸும் சால்வ் ஆயிடுச்சு, அதே மாதிரி ஒரு லேயரும் சால்வ் ஆயிடுச்சு. லேயர் சால்வ் ஆகாட்டி பிரச்சனை இல்லை. சால்வ் ஆன லேயரை வந்து பின்னாடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். அடுத்த ஃபார்முலா என்னென்னா FFU R prime L FF R L prime UFF. அவ்வளோதாங்க, ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.